பார்த்துட்டு இருக்க எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். ஃபியூச்சர் லைஃப் சேனல்ல வேகன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா, நான் போடுற வேகன்சி வீடியோக்கு எப்பவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒண்ணு இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சா தான், நீங்க அந்த வேலைக்கு குவாலிஃபைடாவும், இன்ட்ரெஸ்டாவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். அதே மாரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது வேலை தேடிட்டு இருக்காங்க, இல்ல ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவங்களுக்கு இந்த சேனல் லிங்க்க குடுங்க. அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. அது அவங்களோட பிரைட் ஃபியூச்சருக்கு ஒரு நல்ல ஸ்டார்ட்டிங் பாயிண்ட்டா இருக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ, கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டீச்சர்ஸ் ரெக்ரூட்மென்ட் போர்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற 1996 வேக்கன்சிக்கான அனௌன்ஸ்மெண்ட்ட தான் நம்ம வீடியோவா பார்க்க போறோம். இந்த அப்ளிகேஷன் லிங்க் ஓப்பன் ஆகுது 10th ஜூலை 2025. இது பார்த்தீங்கன்னா, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. ஸோ இந்த பொசிஷனுக்கான அனௌன்ஸ்மெண்ட் தான் வந்திருக்கு. இது ஸ்கூல் எஜுகேஷன் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட்ட குடுத்துருக்காங்க. ஸோ, ஆ இந்த அனௌன்ஸ்மெண்ட் படி இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது 10th ஜூலைன்னு சொன்னேன். என்னைக்கு க்ளோஸ் ஆகுதுன்னா, 12th ஆகஸ்ட் 2025 அன்னைக்கு சாயந்தரம் 5 மணியோட இந்த லிங்க் க்ளோஸ் ஆயிடும். ஸோ, அப்ளை பண்ணணுன்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க, அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணிருங்க. இதுடைய சேலரி ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 36,900லேருந்து 1,16,600 வரைக்கும் சேலரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து போஸ்ட் கோட் வந்து 25 பிஜிஏ. டோட்டலா வேக்கன்சி 1996 இவ்ளோ வேக்கன்சி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில இம்பார்ட்டன்ட் டேட்ஸு மறுபடியும் சொல்லிர்றேன். 10th ஜூலை ஓப்பன் பண்ணது. க்ளோசிங் 12th ஆகஸ்ட் 2025. உங்களோட அப்ளிகேஷன்ல ஏதாவது மிஸ்டேக் பண்ணாலோ, இல்ல மாத்தணும்னு நெனச்சாலோ, எடிட் ஆப்ஷன் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அது வந்து 13th ஆகஸ்ட்லேருந்து 16th ஆகஸ்ட் வரைக்கும் ஓப்பனா இருக்கும். அ இதுக்கு வந்து ஒரு குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் ஒண்ணு இருக்கு. ஸோ, இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன்ல மெரிட்ல வரவங்களுக்கு தான் இந்த போஸ்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த ரிட்டன் எக்ஸாம் நடக்க போறது 28th செப்டம்பர் 2025. ஸோ, அன்னைக்கு தான் அந்த எக்ஸாம் நடக்க போது. ஸோ, எக்ஸாம் பத்தி கடைசியா பார்த்துருவோம். மீதி டீட்டெயில்ஸ இப்ப பார்த்துருவோம். இப்போ பேக்லாக் வேக்கன்சி வந்து மொத்தம் 78 வேக்கன்சி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 78 வேக்கன்சியும் இவங்க வந்து என்னென்ன ஆம் சப்ஜெக்ட்ல இருக்கு அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. இதுல வந்து ஜெனரல் டர்னு, கேட்டகரி 1, கேட்டகரி 2 அதே மாரி பிசி, பிசிஎம், எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி அம் கம்யூனிகே க கம்யூனிட்டி வைஸும் பிரிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த பக்கம் சப்ஜெக்ட் வைஸும் பிரிச்சிருக்காங்க. இந்த 78 பேக்லாக் வேக்கன்சியும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல பார்த்தீங்கன்னா, அம் அ ஜெனரல் டர்ன் கேட்டகரி 4ல வந்து தமிழ்ல ஒரு வேக்கன்சி இருக்கு. அதே மாரி மேத்தமெட்டிக்ஸ்ல 1 இருக்கு அவங்களுக்கு அந்த கேட்டகரிக்கு. பிசிக்ஸ்ல 1 இருக்கு, கெமிஸ்ட்ரியில 1 இருக்கு, பாட்டனில 1 இருக்கு, காமர்ஸ்ல 1 இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா, ஜிடி கேட்டகரி 1 இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கம்யூனிட்டிக்கு அ மேத்தமெட்டிக்ஸ்ல ஒரு வேக்கன்சி இருக்கு. பிசிக்ஸ்ல 1, கெமிஸ்ட்ரில 1. ஸோ இப்படி தான் பார்க்கணும் நம்ம. ஸோ இந்த 78 வேக்கன்சியும் டோட்டலா பேக்லாக் வேக்கன்சி இது. இந்த 78 பிளஸ் ஒரு 2 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்லோட பேக்லாக் வேக்கன்சி. இது எம்பிசி, டிஎன்சி கேட்டகரி 3 இதுல வந்து பிசிக்ஸ்ல 1, பாட்டனில 1 2 2 வேக்கன்சி இருக்கு. ஸோ 2 ஆல்ரெடி பார்த்தது 78 இதோட 2 80 வேக்கன்சி முடிஞ்சிருச்சு. அடுத்தது தான் கரண்ட் வேக்கன்சி சொல்லியிருக்காங்க. இந்த கரண்ட் வேக்கன்சில எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்கு அப்படின்ற பிரேக்கப்ஸ் குடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் வந்து டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன் இதுல தமிழ்ல 185 வேக்கன்சி இருக்கு. இங்கிலீஷ் டீச்சருக்கு 171, மேத்தமெட்டிக்ஸ் டீச்சருக்கு 205, ஃபிசிக்ஸ்க்கு 207, கெமிஸ்ட்ரிக்கு 195, பாட்டனிக்கு 126, ஜூவாலஜி 115, ஹிஸ்ட்ரிக்கு 57, ஜியோகிராஃபிக்கு 9, எக்கனாமிக்ஸ்க்கு 137, காமர்ஸ்க்கு 149, பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு 6, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1க்கு 50, பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கு 87. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கணும். டோட்டலா வந்து டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 1699 வேக்கன்ஸீஸ் வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதுல இந்த டிபார்ட்மெண்ட்ல அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்,
ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், சென்னை கார்ப்பரேஷன். ஸோ இந்த மாரி டிபார்ட்மெண்ட் வைஸும் பிரிச்சு, அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னென்ன லாங்குவேஜ் இல்ல என்னென்ன சப்ஜெக்ட்ல எவ்வளோ வேக்கன்சி அப்படின்றத குடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி பார்த்தா டோட்டலா 1916 கரண்ட் வேக்கன்சி வந்து டோட்டலா 1916. ஆல்ரெடி நம்ம ஒரு 78 பேக்லாக் வேக்கன்சி பார்த்தோம். ஆதி திராவிடர் பேக்லாக்ல 2 டோட்டலா 80. 80 பிளஸ் 1916 வந்து டோட்டல் பண்ணோம்னா 1996 வந்தது. ஸோ டோட்டலா இந்த 1996 வேக்கன்சியோட பிரேக்கப்ஸ் வந்து இந்த இடத்தோட முடியுது. ஸோ இதில வந்து நம்ம இந்த வீடியோல பார்த்தோம்னா, டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷனுக்கு 1699 வேக்கன்சி, மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 23 வேக்கன்சி, ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 81 வேக்கன்சி, ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 31 வேக்கன்சி, சென்னை கார்ப்பரேஷனுக்கு 43 வேக்கன்சி, கோயம்புத்தூர் கார்ப்பரேஷனுக்கு 16 வேக்கன்சி, மதுரை கார்ப்பரேஷனுக்கு 4 வேக்கன்சி, அதே மாரி டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 6 வேக்கன்சி, அதே டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் ஹியரிங் இம்பேர்ட் அதுக்கு வந்து 6 வேக்கன்சி, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு 7 வேக்கன்சி. ஸோ கரண்ட் வேக்கன்சில 1916 இந்த மாதிரி பிரேக்கப்ஸு இந்த மாதிரி பிரிச்சு குடுத்துருக்காங்க. ஸோ இந்த டோட்டலா என்ன வேக்கன்சி என்னன்னு பார்த்துட்டோம். இப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து பிரிச்சு குடுத்துருக்காங்க. சப்ஜெக்ட் வைஸ் அதே மாரி கம்யூனல் டர்ன். கம்யூனல் டர்ன்ல வந்து ஜிடி அப்படின்னா, மொத்தம் ஜிடில வந்து பார்த்தீங்கன்னா, 254 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. அதில சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம்னா, தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, எக்கனாமிக்ஸ், காமர்ஸ், பொலிட்டிக்கல் சயின்ஸ், கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர், பிசிக்கல் டைரக்டர். ஸோ இந்த மாரி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேட்டகரி வைஸும் உங்களுக்கு வந்து இருக்கு. நீங்க இத பார்த்துட்டு இதுக்கேத்த மாரி நீங்க டிசைட் பண்ணி அப்ளை பண்ண முடியும். ஸோ நான் சொன்ன மாரி ஒவ்வொரு கம்யூனல் இது ஜிடி ஃபர்ஸ்ட் பேஜ்ல வருது. பிசி இந்த பேஜ் செகண்ட் பேஜ் வரைக்கும் வருது. அதே மாதிரி வந்துட்டு பிசிஎம்மும், எம்பிஎஸ்சி, எஸ்சி, எஸ்சிஏ வரைக்கும் இதில வரும். எஸ்சிஏடபிள்யூ அதாவது உமன்ல இருந்து எஸ்டி கேட்டகரி 1 வரைக்கும் இதில. ஸோ இந்த மாரி பிரேக்கப்ஸ் வந்து ஃபுல்லா டீட்டெயிலாவும் அவங்க நோட்டிஃபிகேஷன்ல குடுத்துட்டாங்க. டோட்டலா 1996க்கு ஃபுல் பிரேக்கப்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஆ இதில வந்து ஃபர்ஸ்ட்டு அவங்க குடுத்துருக்கிறது 1699க்கு வந்துட்டு டைரக்டரேட் ஆஃப் ஸ்கூல் எஜுகேஷன். ஸோ இதுக்கான பிரேக்கப்ஸ் வந்து ஃபர்ஸ்ட்டு குடுத்துட்டாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, செகண்டரி கிரேட் டீச்சர் ஃபார் 8% அப்படின்னு சொல்லிட்டு அது தனியா 106 வேக்கன்சி குடுத்துருக்காங்க. இதுலயும் கம்யூனிட்டி வைஸ் ஜிடி, ஜிடிடபிள்யூ, ஜிடி, பிசி, பிசிடபிள்யூ, பிசிடி, எம்பிசி அப்படின்றது பிரிச்சுட்டு, அதுலயும் சப்ஜெக்ட் வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொன்னுத்துலயும் என்ன மாதிரி அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் குடுத்துருக்காங்க அப்படின்றதையும் அவங்க நோட்டிஃபிகேஷன்ல ஃபுல்லாவே குடுத்துருக்காங்க. அடுத்தது நான் டீச்சிங் ஸ்டாஃப். அதுல வந்துட்டு மொத்தம் 12 வேக்கன்சி. அதையும் வந்துட்டு அவங்க சப்ஜெக்ட் வைஸும் பிரிச்சு குடுத்துருக்காங்க. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் 23 வேக்கன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதையும் வந்துட்டு கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சிருக்காங்க. ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு 81 வேக்கன்சி. அதையும் கம்யூனிட்டி வைஸ் பிரிச்சு குடுத்துருக்காங்க. அடுத்து ட்ரைபல் வெல்ஃபேருக்கு 31. ஸோ 31ம் ஃபுல்லா அவங்க வந்துட்டு பிரிச்சிருக்காங்க. அடுத்தது சென்னை கார்ப்பரேஷன் அதுக்கு 43 வேக்கன்சிக்கும் தனியா பிரேக்கப்ஸ் குடுத்துருக்காங்க. தமிழுக்கு, இங்கிலீஷ்க்கு. இதில சென்னையில வந்து கம்ப்யூட்டர் கிடையாது. தமிழ், இங்கிலீஷ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1. ஸோ இவ்வளோ தான் வருது. மொத்தம் 43 வேக்கன்சி வந்து சென்னை கார்ப்பரேஷன். அடுத்தது கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன்ல ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன் 16 வேக்கன்சி. இந்த 16 வேக்கன்சியும் எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்றதும், அதே மாதிரி இதுலயும் வந்துட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிடையாது. தமிழ், இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்டனி, ஜூவாலஜி, எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி, பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1. ஸோ இவ்வளோ தான் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன். மதுரை கார்ப்பரேஷன்ல ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் 4 ஓப்பனிங் இருக்குன்ட்டு. 4 ஓப்பனிங்ல ஜிடிக்கும், எஸ்சிஏ, டபிள்யூடிக்கும் 2, 2 குடுத்துருக்காங்க. ஸோ ஜியோகிராஃபில 1, எக்கனாமிக்ஸ்ல 1. அதே மாதிரி இதில வந்து எஸ்சிஏ, டபிள்யூடிலயும் ஜியோகிராஃபில 1, எக்கனாமிக்ஸ்ல 1 மொத்தம் 4 வேக்கன்சி பிரிச்சு குடுத்துருக்காங்க. அடுத்தது பிடபிள்யூபிடி விஷுவலி இம்பேர்டு, ஹியரிங் இம்பேர்டு. விஷுவலில வந்துட்டு இம்பேர்ட்ல 6 வேக்கன்சி. அதேமாரி ஹியரிங் இம்பேர்ட்ல 6 வேக்கன்சி வந்து பிரிச்சிருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, மொத்த சப்ஜெக்ட் வந்து
விஷுவலி இம்பேர்டில் எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல் சயின்ஸ் இது மாத்திரம் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஹியரிங் இம்பேர்டில் காமர்ஸ், எக்கனாமிக்ஸ். ஸோ இது மாத்திரம் தான் அவங்களுக்கு பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு மொத்தம் 7 வேகன்சி ஒதுக்கியிருக்காங்க. அதில் மேக்ஸ், ஃபிசிக்ஸ், காமர்ஸ், எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்கல் டைரக்டர். ஸோ இந்த சப்ஜெக்ட் மாத்திரம் தான் வருது. அதில் 3 கம்யூனல் டர்ன் வருது. ஜிடி, எம்பிசி, டிஎன்சி, எஸ்சிஏ, டபிள்யூடி. ஸோ இது மாத்திரம் தான் வருது. மொத்தம் 7 வேகன்சி. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு, ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1, கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. ஸோ இதுக்கு ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் உங்களோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 53 வயசு வரைக்கும் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் ஒரு வேளை வந்துட்டு எஸ்சி, எஸ்டி, பேக்வர்ட் கிளாஸ் முஸ்லீம்ஸ், பேக்வர்ட் கிளாஸ், எம்பிசி, டிஎன்சி, அதே மாதிரி விடோ, இவங்க இந்த கேட்டகரியை சேர்ந்தவங்களா இருந்தால் 58 வயசு வரைக்கும் நீங்கள் இந்த வேகன்சிக்கு அப்ளை பண்ண முடியும். இது வந்து ஏஜ் க்ரைட்டீரியா. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டு, இதில் இன் லாங்குவேஜ் அது பார்த்துருவோம். போஸ்ட் கிராஜுவேட்டில் வந்து நீங்கள் 50% மார்க்கு. இந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்களா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ போஸ்ட் கிராஜுவேட் ஒரு 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கினவங்க, இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் அட்லீஸ்ட் 45 மார்க்ஸு, அதே மாதிரி வந்துட்டு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க, பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் அதாவது பிஎட் படித்தவங்க ஃப்ரம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன். ஸோ இதில் படித்தவங்களா இருக்கலாம். அவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர் போஸ்ட் கிராஜுவேட் வித் 50% ஆர் அபவ் 50% மார்க்கு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் அண்டு பிஏ இடி ஆர் பிஎஸ்சி இடி, இது வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனில் படிச்சிருக்கணும். இவங்களும் அப்ளை பண்ண முடியும். அண்டு இது எல்லாம் இல்லாமல் இன்னும் ஒரு குவாலிஃபிகேஷன் வேணும். என்னென்னா பேச்சுலர் டிகிரியோ இல்லை அண்டு மாஸ்டர் டிகிரியோ, இது வந்து சேம் லாங்குவேஜ் ஆர் த ஈக்குவலண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் விச் ரெக்ரூட்மெண்ட் இஸ் மேட். ஸோ இந்த மாதிரி ஒரு லாங்குவேஜ் டீச்சருக்கு இந்த ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்கான். மஸ்ட் ஹாவ் அப்டைன்ட் அ பேச்சுலர் டிகிரி அண்ட் மாஸ்டர் டிகிரி இன் த சேம் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் இன் லாங்குவேஜ். ஸோ இந்த கேட்டகரிக்கான குவாலிஃபிகேஷன். அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் அகடமிக் சப்ஜெக்ட். ஸோ அகடமிக் சப்ஜெக்ட் போது அது மேக்ஸோ, ஃபிசிக்ஸோ இல்லை மற்ற சப்ஜெக்ட் வரும் லாங்குவேஜ் இல்லாமல். இது வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து 50% மார்க்ஸு, ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் 50 ஆர் அபவ் 50 வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு பிஎட் வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனில் படிச்சிருக்கணும். ஆர் இல்லை அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 45% ஆர் அபவ் 45%. அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன் பிஎட் ஃப்ரம் நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இதில் படிச்சிருக்கணும். ஆர் போஸ்ட் கிராஜுவேட் 50% மார்க் ஃப்ரம் ரெகக்னைஸ்டு 50 ஆர் அபவ் 50 ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி பிஏ இஎட் ஆர் பிஎஸ்சி இஎட் ஃப்ரம் எனி நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இதில் படிச்சிருக்கணும். அண்டு ஒரு க்ரைட்டீரியா வந்து மஸ்ட்டுன்னு கொடுத்துருவாங்க. அது என்னென்னா மஸ்ட் ஹேவ் ஆப்டைன்ட் ஏ பேச்சுலர் டிகிரி அண்ட் அ மாஸ்டர் டிகிரி இன் த சேம் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ மேக்ஸ்னால் மேக்ஸ்லேயே நீங்கள் வந்து பேச்சுலரும் படித்து மாஸ்டரும் படிச்சிருக்கணும். ஸோ இது வந்து அகடமிக் சப்ஜெக்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன். அடுத்தது ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1. இவங்களுக்கான குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன் இவங்க படிச்சிருக்கணும். ஆர் பேச்சுலர் ஆஃப் ஃபிசிக்கல் எஜுகேஷன், பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் இன் ஹெல்த்து. ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்டு 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கியிருக்கணும். அதே மாதிரி வந்துட்டு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படிச்சிருக்கணும். ஆர் இல்லைன்னா பிபிஇடி டிகிரி படிச்சிருக்கணும். இல்லை பிபிஇடி இன்டகிரேட்டட் 4 இயர்ஸ் ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சிருக்கலாம். 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருக்கணும். இல்லை அப்படின்னா பிபிஇடி அப்படின்ற டிகிரி 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கியிருக்கணும். ஆர் பிபிஇ கோர்ஸ் படிச்சிருக்கணும் 3 இயர்ஸ் டியூரேஷனுக்கு, அது 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருக்கணும். ஸோ இந்த மாதிரி எஜுகேஷன் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இதில் மஸ்ட் அப்படின்ற ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. அது என்னன்னா எம்பிஇடி வந்து ஒரு 2 இயர்ஸ் டியூரேஷனில் நேஷனல் கவுன்சில் ஃபார் டீச்சர்ஸ் எஜுகேஷனில் நீங்கள் படித்து கிளியர் பண்ணியிருக்கணும். ஸோ இவங்க தான் இந்த மாதிரி படிப்பு படித்தவங்க ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1க்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்தது கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1. இந்த போஸ்டிங்க்கு போஸ்ட் கிராஜுவேட் வந்து 50 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கியிருக்கணும் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில். அதே மாதிரி பிஎட் வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனில் பண்ணியிருக்கலாம்.
இல்ல அப்படின்னா அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 45% மார்க் வந்து ஆர் அபவ் 45% வந்து ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் படிச்சுட்டு பிஎட் வந்து நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷனில் பண்ணியிருக்கலாம். இல்ல அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் வித் அட்லீஸ்ட் 50% ஆர் அபவ் 55% மார்க் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி அண்ட் பிஏ இடி ஆர் பிஎஸ்சி இடி படிச்சிருக்கணும். அதே மாதிரி இதில் மஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. என்னன்னா மஸ்ட் ஹேவ் obtained a பேச்சுலர் அண்ட் மாஸ்டர் டிகிரி இன் த சேம் சப்ஜெக்ட். நீங்கள் கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டராக போகும்போது கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து பேச்சுலர் டிகிரி மாஸ்டர் டிகிரி ரெண்டுமே கம்ப்யூட்டர் சயின்ஸில் பண்ணியிருக்கணும், கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக பண்ணியிருக்கணும். ஸோ இவங்க தான் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இவங்க வந்து ஸ்பெஷல் ஸ்கூலுக்கு அப்பாயிண்ட் பண்ணுறதுக்காக கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா போஸ்ட் கிராஜுவேட் வந்து 50 ஆர் அபவ் 50 ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் 50 ஆர் அபவ் 55% மார்க் வாங்கி பாஸ் பண்ணியிருக்கணும். ஆர் பிஎட்ல ஸ்பெஷல் எஜுகேஷன் வந்து விஷுவலி இம்பேர்டுக்கோ இல்லை ஹியரிங் இம்பேர்டுக்கோ சொல்லித்தர மாதிரியான எஜுகேஷன் வந்து நீங்கள் படிச்சிருக்கலாம். இல்லைன்னா பிஎட் வந்து சீனியர் டிப்ளமோ இன் டீச்சிங் த விஷுவலி இம்பேர்ட் அண்ட் ஹியரிங் இம்பேர்டு. ஸோ இந்த மாதிரியான எஜுகேஷன் படித்தவங்க இந்த டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு இந்த கோட்டாவுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ டாக்குமெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களோட எந்த டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் படித்த டாக்குமெண்ட்ஸோ இல்லை எக்ஸ்பீரியன்ஸோ உங்களோட ஏஜ் ரிலேட்டடோ இல்லை கம்யூனிட்டி ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸோ எல்லாமே நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிடுங்க. அதே மாதிரி நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணும்போது ஒருவேளை இப்போ நீங்கள் வந்து ஏதாவது ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை லோக்கல் பாடிஸ்லையோ யூனிவர்சிட்டிஸ்லையோ ப்ரைவேட்லேயோ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா அவங்க கிட்ட வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக வாங்கணும். கண்டிப்பாக வாங்கிட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது அதாவது மேக்ஸிமம் அந்த டைம் லிமிட் பார்த்தீங்கன்னா 12th ஆகஸ்ட் 2025க்குள்ளே அனெக்ஷர் 3ல வந்து அதோட ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஃபார்மேட்டில் என்ஓசி வாங்கி நீங்கள் அதை அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய அந்த ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட்டு உங்களை எம்ப்ளாயர் இப்போ கரண்ட் எம்ப்ளாயரோட ஹெட் ஆஃப் டிபார்ட்மெண்ட் வழியாக நீங்கள் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் தனியாகவே அப்ளை பண்ணிக்கலாம். பட் என்ஓசி ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. முக்கியமாக எந்த ஜாப் நீங்கள் இங்கே கொடுத்துருக்காங்களோ அதாவது டோட்டலாக 1996 வேக்கன்சி எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களோட கண்டக்ட் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக கடைசியாக நீங்கள் படித்த இன்ஸ்டிடியூஷனில் கண்டக்ட் சர்டிஃபிகேட் நீங்கள் கண்டிப்பாக அப்லோட் பண்ணணும். அதே மாதிரி கேரக்டர் சர்டிஃபிகேட் அப்படின்னு ஒன்று வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதோடைய ஃபார்மேட்டும் அவங்க நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது என்னென்னா குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் சென்ட்ரல் ஆர் ஸ்டேட் கவர்மெண்ட்டில் இப்போ ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்க கிட்ட உங்களை பற்றி நீங்கள் வந்து ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து அந்த குரூப் ஏ குரூப் பி ஆஃபீஸர் கிட்ட நீங்கள் அந்த ஃபார்மேட்டில் ஒரு லெட்டர் வந்து வாங்கணும். அதாவது உங்களை வந்து ஒரு 3 மந்த்ஸ் அவங்க நல்லா தெரியும் அப்படின்னு உங்கள் நேமு, ஃபாதர் நேமு, அட்ரஸ்ஸு அதே மாதிரி எந்த பீரியட்லேருந்து உங்களை வந்து அவருக்கு தெரியும், அந்த ஆஃபீஸருக்கு தெரியும் அப்படின்றத போட்டு அவர் வந்து சைன் பண்ணி தரணும். ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு கேரக்டர் சர்டிஃபிகேட். இதை கண்டிப்பாக வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வேலைக்கெல்லாம் நீங்கள் அப்ளை பண்ணுறது தான். எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.trb.tn.gov.in இந்த வெப்சைட்டுக்குள்ளே போய்க்கோங்க. வெப்சைட்டுக்குள்ளே போய்ட்டு ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை படிங்க. நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் அப்ளை பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் வீடியோ லென்த்தை கம்மி பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் நிறைய விஷயங்கள் வந்து ஷார்ட்கட் பண்ணியிருப்பேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நோட்டிஃபிகேஷனை ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. அதுக்கப்புறம் அவங்க லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு வேலிட் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேணும். அது மேண்டேட்ரி. அதை வந்து அடுத்த இந்த அட்மிஷனெல்லாம் முடிஞ்சு ஸோ அடுத்த ஒரு 1 இயர்க்கு நீங்கள் அதை ஆக்டிவாக வச்சுக்க வேண்டியிருக்கும். ஸோ ஆக்டிவ் இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் வேணும். அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஏஜ் கிளைம் பண்ணுறீங்க இல்லை கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கு வந்து ஏதாவது வேக்கன்சி வந்து கிளைம் பண்ண போகிறீங்க அப்படின்னா அதுக்கான சர்டிஃபிகேட்டு அதோடைய ஃபார்மெட்டு யார்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷனில். அந்த விஷயங்கள் எல்லாமே நீங்கள் வந்துட்டு அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். எக்ஸாமினேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு ஜென்ரல் கேட்டகரியை சேர்ந்தவங்களாக இருந்தால் ரூ. 600 எக்ஸாம் ஃபீஸு. ஒருவேளை நீங்கள் எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி இல்லைன்னா பிடபிள்யூபிடி கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு ரூ. 300 ஃபீஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஆன்லைன் பேமெண்ட் தான், நீங்கள் கட்டிடலாம். அதே மாதிரி ஒருத்தர் வந்து ஒரு சப்ஜெக்ட் மாத்திரம் தான் அப்ளை பண்ண முடியும். மல்டிபிள் சப்ஜெக்ட்ஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. மல்டிபிள் வேக்கன்சிக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது.
இந்த 600 இல்லாம உங்களுக்கு ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள். பிளஸ் ஜிஎஸ்டி 600க்கு அப்புறம் ஜிஎஸ்டி அப்ளை ஆகும். ஸோ அந்த அமௌண்ட் தான் நீங்க வந்து எக்ஸாமினேஷன் ஃபீஸா நீங்க பே பண்ண வேண்டியிருக்கும். அது நான் ரீஃபண்டபிள். ஸோ வந்து எக்ஸாமினேஷன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு கம்பல்சரியா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இருக்கு. நீங்க கண்டிப்பா அத எழுதணும். அத வந்து நீங்க பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ இந்த எக்ஸாமினேஷன் வந்து 30 மினிட்ஸ் ஆக்சுவலா. இத தவிர ஒரு மெயின் சப்ஜெக்ட் இருக்கு. ஒருவேளை நீங்க போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட், பிசிக்கல் டைரக்டர் கிரேட் 1 இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த மெயின் சப்ஜெக்ட்டுக்கான கொஸ்டின்ஸ் வந்து ஓஎம்ஆர் டைப்ல இருக்கும். அதில மெயின் சப்ஜெக்ட்டுக்கு 110 அ அ மார்க்கும், அதேமாரி எஜுகேஷனல் மெத்தடாலஜிக்கு 30ம், ஜெனரல் நாலேட்ஜுக்கு 10ம். ஸோ மொத்தமா 150 மார்க். ஆல்ரெடி 50 மார்க் வந்து தமிழ் லாங்குவேஜ்க்கு நீங்க அப்ளை பண்ண எழுத போறீங்க. ஸோ டோட்டலா வந்து 200 மார்க்குக்கு நீங்க எழுதணும். இதே வந்து கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேட் 1ஆ இருந்தா, உங்களுக்கு அந்த 110 மார்க்குக்கு பதிலா கம்ப்யூட்டர் சயின்ஸ் 130 மார்க்கும், எஜுகேஷனல் சைக்காலஜிக்கு வந்து 10 மார்க்கும், ஜெனரல் நாலேட்ஜுக்கு 10 மார்க்கும் வந்து குடுக்குறாங்க. மொத்தமா 150 மார்க்கு பிளஸ் தமிழ் லாங்குவேஜ் 50 மார்க். ஸோ இப்படி தான் உங்களோட எக்ஸாமினேஷன் ஸ்கீம் வந்து இருக்க போகுது. மினிமம் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெனரல் கேட்டகரி அதர்ஸ்க்கு 50% எடுத்தா மாத்திரம் தான் நீங்க மெரிட்ல பாஸ் பண்ணா தான் அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க. அதேமாரி எஸ்சி, எஸ்சிஏக்கு 45% மார்க். அதாவது 100 மார்க்னா 45 மார்க் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். எஸ்டிக்குன்னா 40 மார்க் கண்டிப்பா வாங்கியிருக்கணும். 100 மார்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ இதுதான் மினிமம் குவாலிஃபை. பட் மினிமம் குவாலிஃபை வாங்குனா உங்களுக்கு வந்து இந்த வேலை கிடைக்காது. நீங்க மேக்ஸிமம் வாங்கணும். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து குடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரி அதர்ஸ்க்கு வந்து 50%ம், எஸ்சி, எஸ்சிஏக்கு 45ம், எஸ்டிக்கு 40ம் குடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் தமிழ், இங்கிலீஷ்ல மாத்திரம் தான் இருக்கும். ஆ அதே மாரி உங்களுக்கு லாங்குவேஜ் வந்து தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் தமிழ் குவாலிஃபையிங் டெஸ்ட் தமிழ்ல மாத்திரம் தான் இருக்கும். ஸோ கம்பல்சரி தமிழ் லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கு. ரிட்டன் எக்ஸாமினேஷன் வந்து ஓஎம்ஆர் டைப்பு. இத தவிர நீங்க இதில மெரிட்ல அதாவது மேக்ஸிமம் மார்க் எடுத்து மெரிட்ல வரும்போது, உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கு. அந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ல நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்றீங்களோ, அது இல்லாம அவங்க இன்னும் என்னென்ன கேட்குறாங்களோ, அதாவது என்ஓசி மாதிரியோ, இல்ல வேற ஏதாவது கேட்குறாங்களோ, எல்லாமே ஒரிஜினல் நீங்க வந்து சப்மிட் பண்ணி டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ வெப்சைட்ட பொறுத்தவரைக்கும் மறுபடியும் சொல்லணும்னா www.trb.tn.gov.in. ஸோ இதுதான் வெப்சைட்டு. நீங்க அப்ளை பண்ண போற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லோருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோல பார்ப்போம். தேங்க் யூ.